நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. சரி வா, நாம உட்காந்து பேசுவோம். வா. என்ன சாப்பிடுற? இல்ல, எனக்கு ஒண்ணு வேணாம். லக்ஷ்மி, ரிலாக்ஸ். என்ன வேணும் சார்? உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெஷ் லைம். ஓகே, ஒரு லைம் ஜூஸ். ஓகே சார். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தெரியும், நீ எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினைக்கிற, அதானே? உண்மையை சொல்ல போனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப லக்கி. நம்ம கனடாவுக்கு போறோம். கனடா ரொம்ப நல்ல பிளேஸ். நான் அம்மா கிட்ட முதல்லயே சொல்லிட்டேன், கல்யாணம் முடிஞ்சோன்னா என் லைஃப் அங்கதான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. வேலையும் முடியும், அங்க நம்ம சந்தோஷமாவும் இருக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா லக்ஷ்மி, எனக்கு புது புது ஊர் சுத்துறதா இருந்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஆமா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? வெரி நைஸ் பிளேஸ், யூ நோ. எடுத்துக்க. நான் இந்த மால்க்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது பெரிய விஷயமே இல்ல, நீ வேணா பாரு. கனடா இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். விசாவுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லனா நான் எப்பவோ கனடா போயிருப்பேன். உன் கூட தான் அங்க போகணும்னு எழுதி வச்சிருக்கு. சரி நிக்கல், அப்ப நான் கிளம்பட்டுமா? அட கொஞ்ச நேரம் இரு, இப்பதானே வந்திருக்கோம். உன்னை நானே டிராப் பண்ணிடுறேன். வந்தனா, என்ன விளையாடுறீங்க? அர்ச்சனா, அது கொஞ்சம் இரு. இவ பேசுறது கேளு. இவ எப்ப பார்த்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. நீ சொல்லு, டாக்டர் பாக்குறதுக்காக போனல? அத பத்தி சொல்லதான் இப்ப உனக்கு கால் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் இரு, கேளு. இவளுக்கு இப்போ உன்கிட்ட பேசணுமா? அத்தை போன் வந்ததுன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. உன்னை சொல்ல வார்ச்சுனா, இவ கூட சேர்ந்து நானும் இப்ப சின்ன குழந்தையா மாறிட்டேன். குழந்தைங்களை பார்த்தா எல்லா டென்ஷனுமே போயிடுது. நேத்து நானும் சூர்யாவும் படம் பார்க்க போனோம்ல, படம் பார்க்காம வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வந்தது. ஆனா இவளோட முகத்தை பார்த்ததுமே எங்க சண்டை எல்லாமே பறந்து போச்சு, இல்லையா? குழந்தை பிறந்ததுமே அதுவே நம்ம உலகமா மாறிடும். நமக்கே அது தெரியாது. நம்ம சந்தோஷம் எல்லாமே குழந்தைங்க தான். அம்மா ஆகிறது எவ்வளவு சந்தோஷம்னு இப்பதான் என்னால உணர முடியுது. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். நானும் அனன்யா குட்டியும் இருந்தா மட்டும் போதும். என்ன சர்ச்சனா? ஒண்ணும் இல்ல வந்தனா. இல்ல, ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. நீ ஏன் டென்ஷனா இருக்க? சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. சொல்ல மாட்டியா? சரி இரு, ஓ அண்ணனை உன்னை பிக்கப் பண்ணிக்க அனுப்புறேன். ஓகே? இல்ல வேண்டாம் வந்தனா, நீ அண்ணன் இங்க அனுப்ப வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் நல்லதா இருக்கேன். சரி, நான் வச்சிடுற வந்தனா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பை.
நம்மளும் இவ்ளோ தூரம் வந்துட்டோம். இந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லக்கா? சரி சரி. அர்ச்சனா தான் ஃபோன் பண்றா. ஹலோ அர்ச்சனா, எப்படிம்மா இருக்க? இப்போ எனக்கு பரவாயில்லம்மா. பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல? ஆமா, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இப்பதான் நான் வந்தனா கிட்ட பேசினேன். அங்க அனன்யா கத்திக்கிட்டே இருந்தா. அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் நான் போய் அவளை பார்த்துட்டு வரட்டுமா? உனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா போயிட்டு வா. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும்தான் இருக்கு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வண்டியிலேயே போ, சரியா? சரிம்மா. குமுதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ரமா தான் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க ரமா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சாந்தி. அது வந்து எங்களுக்கு லட்சுமியோட பாஸ்போர்ட் வேணும். என்னது, லக்ஷ்மியோட பாஸ்போர்ட்டா? ஆமா, லட்சுமிக்கு பாஸ்போர்ட் இருக்குல்ல, அது எங்களுக்கு கொடுங்க. அவளுக்கும் விசா எடுக்கணும்ல, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல, அது வந்து லக்ஷ்மிக்கு நாங்க இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கவே இல்ல. ஓ, அப்ப சீக்கிரமா பாஸ்போர்ட் எடுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 பேரும் வெளிநாட்டுக்கு போகணும்ல. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க சாந்தி, உடனே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. அது வந்து இத பத்தி நான் லக்ஷ்மியோட அப்பா கிட்ட பேசணும். சரி, வச்சிடுறேன். சரி, வச்சிடுங்க. என்ன சொன்னாங்க? அவங்க பாஸ்போர்ட்ட பத்தி பேசுறாங்க. அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? இப்போ நம்ம இந்தாங்கம்மா. என்ன பண்ணலாம்க்கா? அம்மா, தண்ணி நான்- எடுத்துக்கோங்கம்மா. அர்ச்சனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் அப்புறமா பேசுறேனே. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. லக்ஷ்மி என்ன வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா? இத பாரு சாந்தி, அவர் வீட்டுக்கு வரட்டும், இத பத்தி நான் பேசுறேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த சம்பந்தத்தை நான் வேண்டானே சொல்லிருப்பேன்க்கா. அவங்க புள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க எப்படி இங்க சந்தோஷமா இருப்பாங்க? கார்த்திகேயன் அர்ச்சனாவே ஒரு நாள் கூட நான் ஊருக்கு அனுப்ப மாட்டேன். லக்ஷ்மி கிட்ட இத பத்தி பேச கூட இல்ல. அவ மனசுல என்ன இருக்கோ தெரியல. அம்மா, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஆமா, நீ வெளிய போயிருந்தியா? உன்கிட்ட நான் முதல்லயே சொன்னேன்ல, அண்ணி கூட வீட்ல இருக்க சொன்னேன்ல. ஆமா, நான் ரீனாவை பார்க்க அவ வீட்டுக்கு போனேன், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சரி சரி. உன் மாமியார் இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. உனக்கு பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. பாஸ்போர்ட்டா? எங்களை விட்டு வெளிநாட்டுக்கு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா லக்ஷ்மி? ஆமாண்ணா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவ? நான் இப்ப என்ன பண்றதுக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையே சுத்துதுக்கா. அம்மா, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. முதல்ல உட்காருங்க. ஆமாமா, உட்கார். உட்காருங்கம்மா. அம்மா, எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும். நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்ச நேரம் இந்த விஷயத்தை எல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. நான் உங்களுக்காக டிஃபன் ஏதாவது சுட சுட ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். மாணிக்கொண்ணே, எல்லாருக்காகவும் டீ போடுங்க. அர்ச்சனா சொல்றது உண்மைதான். நான் தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கேன். அர்ச்சனா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா இல்லக்கா? அது அவ வந்தனாவ பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவ சொல்ல வந்ததை நான் கேட்கவே இல்ல. ஆமா, அவ ஃபோன் பண்ணி உன்கிட்ட கேட்டால, நாம வந்தது அவ கிளம்பலான்னு இருந்திருப்பா. பாத்தீங்களாக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் சமயக்கட்டுக்கு போயிருக்கா. ஆனா நம்ம லக்ஷ்மியை பாருங்க, நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு அவ கொஞ்சம் கூட கவலையே படல. அவ பாட்டுக்கு அவ ரூமுக்கு போயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அம்மா, என்ன பண்றீங்க? என்ன இது? அம்மா வீட்டுக்கு போக போற, துணிமணிலாம் எடுத்துட்டு போக வேண்டாமா? அதெல்லாம் சரிம்மா, ஆனா இது அப்ப நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்ததுனால நீ சொன்னதை நான் கேட்கவே இல்ல. நீ உன் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆனா நீ சொல்ல வந்தப்போ நான் என்னன்னு கூட கேட்கலமா. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எப்ப வேணாலும் சரி எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். அது உண்மைதான். ஆனா இப்ப உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணல. இல்லம்மா, நான் இப்ப அங்க போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நீங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல நாங்க போனா சரியா இருக்காது. இல்ல அர்ச்சனா, நீ எங்க போயிட்டு வா. அதுவும் இல்லாம கார்த்திக் வேற இங்க இல்ல இல்லையா? அம்மா,
அட ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? போம்மா, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. ம். அங்க நீ கவனமா இருக்கணும். நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிடணும். பலவீனமா இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல. தேங்க்யூம்மா. சரி. அப்புறம் அம்மா, கார்த்திகோட பிறந்த நாள் வரப்போகுது. ஆ, எனக்கும் ஞாபகம் இருக்கு. கார்த்திக்கும் அன்னைக்கு தானே திரும்பி வரா. ஆமாம்மா, நானும் அம்மா வீட்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன். இங்க எல்லா ஏற்பாடும் செய்யணும்ல. உன் இஷ்டப்படியே செய்யுமா அர்ச்சனா. அர்ச்சனா, ஆ? என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அர்ச்சனா வீட்ல எல்லாம் பழையபடி மாறிட்டாங்க. ஆமாமா. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அர்ச்சனாவோட பெரியப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. நாம அவ புகுந்த வீட்டுக்கு போனது நினைச்சும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாட்டி, அர்ச்சனா, என்ன அர்ச்சனா திடீர்னு? அப்பா, எப்படிமா இருக்க? அர்ச்சனா, நீ தனியாவா வந்திருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆமா அர்ச்சனா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? பாட்டி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. கார்த்திக் டெல்லிக்கு போயிருக்காரு. நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். ஓ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவே என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. அதான் கிளம்பி வந்துட்டேன். உன் மாமியார் சாந்தி ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்காங்க. உனக்கு தெரியுமா, நான் ஹரித்வார் போயிட்டு வந்ததுல இருந்தே உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். பெரியப்பாவோட ஹெல்த் இப்ப எப்படி இருக்கு? முன்ன விட பரவாயில்ல. அர்ச்சனா, அண்ணா, என்னாச்சு? திடீர்னு இங்க வந்திருக்க? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு இல்ல, அனன்யாவை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன? உன்னையும் தான். ஏன்னா நீ என்னோட கியூட்டான தம்பி இல்ல. தனோ, சீக்கிரமா போய் டீ டிஃபன்லாம் சூடு பண்ணி கொண்டு வா. வாங்க, வந்து உட்காருங்க. வாமா. வா அர்ச்சனா, வா. வா. உன்னை திடீர்னு இங்க பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உட்காருமா. உட்காரு. சொல்லுமா அர்ச்சனா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன அனன்யா இங்க காணோம்? எங்க இருக்கா? ஆ, ஆ, அனன்யா மேல தூங்கிட்டு இருப்பா. எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ வா, நம்ம போய் பார்க்கலாம். அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். அர்ச்சனா, அனன்யாவை அப்புறமா பார்க்கலாம். முதல்ல என் பொண்ணு அர்ச்சனாவை நல்லா பார்க்க விடு. இதோ தானோ சூடா டீ கொண்டு வந்திருக்கா. பிஸ்கட் எடுத்துக்கோ. அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். அத்தை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாப்ள. அத்தை, ரொம்ப நேரமா உங்க பொண்ணுகிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே, அவ எப்படி இருக்கான்னு ஒரு 40 வாட்டி அதை கேட்டிருப்பீங்க. நந்தினியை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இனிமே நந்தினி என்னோட பொறுப்பு. நீங்க நிம்மதியா இருக்கலாம். சரிப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது போதும். சரிப்பா, நான் வச்சிடுறேன். வணக்கம். சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. நந்தினி சந்தோஷமா இருக்கால? ஆமா சாந்தி, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. சரி, ஒழுங்கா பாலிஷ் பண்ணிருக்கானா காட்டு. நல்லா பாலிஷ் பண்ணிருக்காங்கல்ல. என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நான் ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னென்னமோ நடக்குது. என் பொண்ணு அவ்வளவு தூரம் என்னால அனுப்ப முடியாதுக்கா. சங்கரேக்கா அவங்க கிட்ட பேசி விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. லக்ஷ்மி, வா இங்க வா. இத பாத்தியா? இது எல்லாமே நீதான் போட்டுக்கணும். உனக்காக தான் வாங்கணும். என்னம்மா, என்ன விஷயம்? உன் அண்ணனோட பிறந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, ஞாபகம் இல்லாம எப்படிமா? அண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பண்டிகைக்கோ இல்ல விசேஷத்துக்கோ இவளால வர முடியுமா என்ன?
அம்மா நீங்க எப்ப என்ன நினைச்சாலும் நான் உடனே வந்துடுவேன். நான் எங்க இருந்தாலும். சரி ஒண்ணு சொல்லுங்க, அண்ணா பிறந்த நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ஆமா சாந்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விசேஷம் வந்திருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கொண்டாடலாம். வீட்ல ஒரு ஹோமமும் பண்ணலாம்க்கா. இத பத்தி கார்த்திகோட அப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசலாம்க்கா. அப்படியா? மாப்பிள்ளையோட பிறந்த நாள் வருதா? ஆமா பெரியம்மா. பரவாயில்லையே, அப்ப அவரோட பிறந்த நாளை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இதோ வந்துட்டா என் தங்கம். அர்ச்சனா அத்தை கிட்ட போறீங்களா? என்ன உன் அத்தை கிட்ட வந்துட்டியா அனன்யா? சரி அர்ச்சனா, என்ன gift கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்க? மாப்பிள்ளையோட பிறந்த நாளை எப்படி கொண்டாட போறீங்க? இது வரைக்கும் நான் அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்கலமா. அவருக்காக ஏதாவது பரிசு வாங்கினியா அர்ச்சனா? இல்ல, எதுவும் வாங்கல. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம் அர்ச்சனா. என் கூட சேர்ந்து நீ மார்க்கெட்டுக்கு வா. நான் மாப்பிள்ளைக்காக ஏதாவது gift வாங்கணும். கூடவே நீயே வாங்கிக்க. இல்ல வேண்டாமா, நீங்க முதல்ல போய் வாங்கிடுங்க. நான் என்ன வாங்கணும்னே யோசிக்கல. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா, நீ நல்லா ஓய்வு எடுத்துக்க. என்னங்க, என்ன gift வாங்கலாம்? ஆமா, அது எக்ஸைட்மெண்ட்ல நான் மறந்தே போயிட்டேன். இவளுக்கு நான் டைப்பர் மாத்தவே இல்ல. ஆ, வா, நம்ம போய் ஆமா. டைப்பர் மாத்திட்டு வரலாம். ஆஹா, அம்மா இது போம்மா. வந்துடுறேன். போ, ம். பாத்து. சூர்யா, உனக்கு என்னப்பா தோணுது? மாப்பிள்ளைக்கு என்ன gift வாங்கலாம்? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம் அர்ச்சனா? ஏன் நீ அழுதுட்டு இருந்த? ஆ? என்னன்னு சொல்லு. இங்க பாரு அர்ச்சனா, இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் மறைச்சதில்ல. இப்ப மட்டும் ஏன் மௌனமா இருக்க? உன்னை பார்த்தாலே கவலையா இருக்கேன்னு தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எல்லாருக்குமே இது நல்ல செய்தி. ஆனா எனக்கு இது நல்ல செய்தியா இல்லையான்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல வந்தனா. என்ன என்ன சந்தோஷமான விஷயம் அர்ச்சனா? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அனன்யா அனன்யா சீக்கிரத்துல அக்காவாக போற வந்தனா. அர்ச்சனா, அர்ச்சனா அப்படின்னா நீ நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அர்ச்சனா, இது நல்ல செய்தி இல்லாம வேற என்ன? அர்ச்சனா, நீ ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்க? தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுற? அர்ச்சனா, நீ அம்மாவாக போற. தேவையில்லாம என்னைய நீ டென்ஷன் ஆக்கிட்டு தெரியுமா? ஆ? அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க சந்தோஷத்துல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ என்னடா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்க. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா?